அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை டிவைன் லைட் டெரா டெசார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனா உங்கள் காதலை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ஸ்டபனாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதனால் நான் ஆன் கேமரா ஷஃபில் பண்ணல. ஏன்னா நான் ப்ரீ ஷஃபில் பண்ணும்போதே இந்த கார்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்டபனாக திரும்ப வெளியில் வந்துட்டு இருந்தது. இந்த பஞ்ச் அப்படியே வெளியில் வந்தது. ஸோ முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த காதலை தடுக்க இந்த மாஸ்குலின் எனர்ஜி கூட டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தி ஃப்ரெண்ட். அவங்க நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுக்கிட்டு அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காதலை தடுக்கிறது. இந்த காதலை முன்னாடி போக விடாமல் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முன்னாடி பார்த்தா இந்த மாஸ்குலின் கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு பின்னாடி பக்கம் இந்த காதலை தடுக்கிறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஃபெமினின் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது கேரண்டீட் சக்ஸஸ். இந்த காதல் இந்த டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் பண்ணுற ட்ராமாவை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரும். இந்த மாஸ்குலினுக்கு ஒரு வார்னிங், டு நாட் டெம்ப்டட் டு லோயர் யுவர் ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா க்ரியேட் பண்ணாலோ இல்லை இவங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணாலோ, டோன்ட் லோயர் யுவர் ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஃபார் த பெட்டர். எப்போவுமே நம்ம சொல்லுவோம், பட்டாம்பூச்சி கூனாக இருந்து தான் பட்டாம்பூச்சி ஆகும், கூட்டுப்புழுவாக இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டாம்பூச்சியாக பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அது நிறைய பெயினையும் கோத்ரூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு சுதந்திரம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ம், இதுதான் இந்த மாஸ்குலினுக்கு. ஸோ இந்த மாஸ்குலின் எப்போது ஸ்டாண்டர்டை லோவர் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு, அதாவது பீப்புள் ப்ளீஸிங் பண்ணுறது, பயந்துட்டு கோழைத்தனமாக இருக்கிறது, இல்லை ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதை கேட்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி எந்த கோழைத்தனம் பண்ணாலும் சரி அது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்குற மாதிரி தான். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை இந்த மாஸ்குலின் விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணால் போதும், ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது மாஸ்குலின் போடுற எஃபர்ட்டை பொறுத்து தான் ஸ்பிரிட்ஸ் உள்ளே வரதும் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்க போகிறதும். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எனர்ஜியில் ஒரு டூ ஃபேஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. நான் இன்னொரு தடவை இன்னும் பார்த்தேன் ஷஃபில் பண்ணும்போது, அன்ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன், ஒரு தகுதி இல்லாத ஒரு பர்சன் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் உள்ளே இருக்காங்க. இன்னுமே அந்த மாஸ்குலின் இன்னுமே அவங்கள நம்புகிறாங்க. அதனால தான் எங்கள் டூ ஃபேஸ்டு ஃப்ரெண்ட். அந்த மாஸ்குலின் இந்த ஃப்ரெண்ட் கூட அவங்களுக்கு இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே கம்யூனிகேஷன் இருக்குது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த மாஸ்குலின் நல்ல மாதிரி பேசுகிறது, ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பேசிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா, இல்லை ஆமாம் நான் கூட அப்படி தான் நினச்சேன், ஆனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி எதுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காதலை எப்படியாவது தடுக்கிறது அப்படிங்கிறத அவங்களோட இந்த இன்டென்ஷன். ஸோ அது புரியாமல் சில முட்டாள்கள், நண்பர் அப்படின்ற போர்வையில் இருக்க நரி சொல்கிறத கேட்டு இந்த காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிட் சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் டவர் பார்த்தேன், அந்த மாதிரி பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் டவர் இருக்குது. இந்த வார்னிங் மாஸ்குலினுக்கு. ஸோ இல்லை நான் குழையாக தான் இருப்பேன் அப்படின்னா, ஆல் த பெஸ்ட். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வாவ், ஃபோக் இந்த ரோடு ரிவர்சலில் வருது. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு இனிமேல் டெசிஷன் எடுக்காமல் இருக்க முடியாது. அந்த சூழ்நிலை இல்லைனா இந்த மாஸ்குலின் ஆல்ரெடி எதையோ டிசைட் பண்ணிட்டாங்க, இல்லைனா ஸ்பிரிட்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்க அடுத்தது என்ன அப்படின்னு. இனிமேல் இந்த மாஸ்குலின் ஃபோக் ரோடில் இருக்க முடியாது. இது ஃப்யூச்சர் யங் எனர்ஜி, மாஸ்குலின், டிவைன் மாஸ்குலின் எனர்ஜி, பிகினிங். ஸோ இந்த மாஸ்குலின் எனர்ஜி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அவங்க இனிமேல் இந்த கிராஸ் ரோடில் இருக்க போகிறது, ஏதோ ஒரு பக்கம் போக போகிறாங்க. பீஸ். வாட் அ கார்ட்ஸா. இது பார்த்தீங்க அப்படின்னா பீஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன் எனர்ஜி, டிவைன் மாஸ்குலின், டிவைன் ஃபெமினின், 1 and 2. நோ பீஸ் லைக் ஹோம். மை குட்னஸ். கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே குடி போக போகிறீங்க. 2 பேரும் கல்யாணம் ஆகி புது வீட்டுக்கு தான் போக போகிறீங்க. த ஃபேட், இதுதான் ஃபேட் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி எத்தனை பேர்த்தாலும் ஏமாற்றப்பட்டாலும் சரி, இல்லை அவங்க ஏமாற்றத்துக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இந்த மாஸ்குலின் ஆஃப்டர் அ பாயிண்ட் இந்த மாதிரி முடிவு எடுக்காமல் இருக்க போகிறதில்ல. இந்த மாஸ்குலின் முடிவு நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இல்லைன்னா ஆல்ரெடி முடிவு எடுத்தாச்சு, இனிமேல் இங்கே நிற்க போகிறதில்ல. இந்த மாஸ்குலின் எனர்ஜியில் நிற்க போகிறாங்க. அந்த மாதிரி மாஸ்குலின் எனர்ஜியில்
இன்னும் உடனே பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் உள்ளே வருது, டிவைன் ஃபெமினின் உள்ளே வராங்க, நோ பிளேஸ் லைக் ஹோம் உள்ளே வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்காக காத்துட்ருக்க விஷயங்கள். அது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த மாஸ்குலின் ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு ஃபெமினின் சைடு என்றைக்கு ஸ்டெப் பண்ணுறாங்களோ, இதுதான் என்னோடய வாழ்க்கை, நீ என்ன நடந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அதை ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்து கால் எடுத்து வைக்கிறாங்களோ, இம்மிடியட்டாக அந்த மாஸ்குலின் அவங்க பவரில் நிற்பாங்க. அடுத்தது பீஸ் ஃபாலோ பண்ண போது, பீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி உள்ளே வர போகிறாங்க. ப்ளூ அண்ட் பிங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஷேட் தான் பர்பிள் அண்ட் பிங்க் சேர்ந்து தான் இந்த நோ பிளேஸ் லைக் ஹோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மாஸ்குலின் எனர்ஜி ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு ஃபெமினினை நோக்கி போகிற முடிவாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் பீஸ், ஹாப்பினஸ், நாளைக்கு ஷஃபிலே பண்ண தேவையில்லை, ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. டோன்ட் வேஸ்ட் டைம்ட்டாங்க. மெஜிஷியன் இந்த மாஸ்குலின் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எதை அப்படின்னா இந்த ஹாப்பினஸ் நம்ம பார்த்தோம், அதே தான் இந்த மாஸ்குலினும் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம், திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ், ஹெரோஃபென்ட். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கு வர போகிறாங்க. ஏன்னா நான் என்னோடய கேண்டில் வந்து ஆஃப் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்பேக் இருக்கும். அந்த செட்பேக் அப்புறம் தான் இந்த மாஸ்குலின் வந்து உள்ளே வர போகிறாங்க. இது வந்து இந்த மாஸ்குலினுக்கு நடக்க போகிற பாடம். ஸோ இந்த மாஸ்குலின் ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் வந்து இந்த முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா நான் இந்த கேண்டில் வந்து ஏற்ற ட்ரை பண்ணேன், அது என்னை சுடுது, என்னை ஏற்ற விடாமல் தீக்குச்சி வேகமாக எரியுது. ஸோ இது எல்லாமே நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க போது இந்த மாஸ்குலினுக்கு. ஃபெமினின் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கைடன்ஸுமே இல்லை. மேபி யூ ஆர் த ஏஞ்சல், யூ ஆர் த பீஸ், யூ ஆர் ஆல்ரெடி இன் டிவைன் ஃபெமினின் எனர்ஜி. அதனால் உங்களுக்கு நோ கைடன்ஸ். நீங்கள் தான் லவ், நீங்கள் தான் ஸ்டார், நீங்கள் தான் டிவைன் கைடன்ஸ். ஸோ இந்த மாஸ்குலின் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற கைடன்ஸை கேட்டு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இம்மீடியட்டாக இந்த மாஸ்குலின் ஒரு பெரிய சேஞ்ச், இந்த டிராஸ்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, எதிர்பாராத பெரிய திருப்பம், சின்ன யூ டர்ன், ஹேப்பின் பெண்ட்லாம் இல்லை, பெருசாக யூ டர்ன் போட போகிறாங்க. அதுக்கு தேவை இந்த மாதிரி போராடி இந்த மாஸ்குலின் இதிலேருந்து வெளியில் வந்து உங்களை நோக்கி வரணும். அந்த இன்டென்ஷனை அவங்க செட் பண்ணாலே போதும், அவங்க வாழ்க்கையில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த இன்டெசிஷன் தான் இந்த மாஸ்குலினுக்கு படுகுழி. ஸோ அந்த குழியில் விழ போகிறாங்களா இல்லை ஏறி மேலே வர போகிறாங்கன்னு இந்த மாஸ்குலினை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலின் அந்த டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த காதல் கை கூட வாய்ப்பே இல்லை, கை கூட ஸ்பிரிட்ஸ் விட மாட்டாங்க. ஏன்னா கோழைக்கு ஃபெமினின் வாழ்க்கையில் இடமில்லை. எம்பரஸ், அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஆல்ரெடி பவரில் ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால தான் இந்த மாஸ்குலினுக்கு இவ்வளோ டவர்ஸ். ஏன்னா ஹீ இஸ் நாட் மேட்சிங் யுவர் எனர்ஜி. பீஸ், அகெயின் பீஸ். இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட அப்பாலஜி கேட்டே ஆகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜர், இது விதிக்கப்பட்டது. அடுத்தது எல்லாமே வந்து ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வருது. நியூ பிகினிங், கம்ப்ளீஷன், வேர்ல்ட் 21, வேர்ல்ட் கார்டு, கிளாரிட்டி, நியூ பிகினிங், கிளாரிட்டி. இந்த மாஸ்குலின் நிச்சயமாக கிளாரிட்டி வரப்போகுது. இந்த டவர்னாலேயா சரி, இல்லை இந்த மாஸ்குலின் ஃபூல், நியூ பிகினிங். ஓகே, லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்க போகிறது இங்கே தான். பேப்பஸ்.
such a beautiful energy. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இது அவங்க கட்டி வச்ச கோட்டை, இந்த மாஸ்குலின் கட்டி வச்ச கோட்டை. ஆனால் இந்த காதல் வேணும் அப்படின்னா இந்த கோட்டையை அவங்க விட்டு வெளியில் வரணும். ஆனால் இந்த வருவாங்களா அப்படின்னா நிச்சயம் வெளியில் வருவாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் கையில் இருக்கிறது ஒரே ஒரு பையும் ஒரு குச்சியும் தான், அதுவும் வெறும் காலம் நடந்து வராங்க. இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஒரு முடிவை கூடிய சீக்கிரம் எடுக்க போகிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து என்னோடய காதலை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு இந்த ஃபெமினின் எனர்ஜியை நோக்கி அவங்க வர போகிறாங்க. ஏன்னா இதை ஃபாலோ பண்ணுற கார்டு பார்த்திங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு. ஸோ பியூட்டிஃபுல்லான லவ்வர்ஸ் கார்டுங்க. இந்த மாஸ்குலின் வந்து பலியாடாக இருந்தாங்க, இப்போ வந்து முரட்டு ஆடா, காட்டு ஆடா, மலை ஆடாக மாற போகிறாங்க. அதாவது மலை ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கத்தையே அடித்து காலி பண்ணிடும், அந்த மாதிரி தான். அதோட கொம்பில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லீப்ரா எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாஜிடேரியஸ் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சேஞ்சஸ் சாஜிடேரியஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மேஷம், நான் தமிழ்லேயே சொல்கிறேன், துலாம், தனுசு, அப்புறம் வந்து மேஷம், ரிஷபம், மகரம். இந்த மாதிரி இந்த 5 ராசியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீடிங்கில் இருக்க எஃபெக்ட் சீக்கிரம் இருக்கும். நீங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 5 ராசி நீங்கள் நேசிக்கிறவங்களோட ராசி இதுவாக இருந்தால் கூட பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஏன் இதை இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி கார்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஷஃபில் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் எடுக்கும்போது அந்த ஸ்டோரி தானாக வெளியில் வருது. அது ஷஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுதான் இன்றைக்கி நம்மளோட ரீடிங்கோட எனர்ஜி அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது. ஸோ இந்த மாஸ்குலின் எல்லாமே எதை பொறுத்து அப்படின்னா ஒரு 2 ஃபேஸ்ட் ஃப்ரெண்டை பற்றி இந்த மாஸ்குலின் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டை கீழே இறக்கிக்க கூடாது. அடுத்தது ஃபெமினின், நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பவரில் தான் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அது 100% சரி, இட்ஸ் ஒர்க்கிங் அவுட். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்தது இந்த மாஸ்குலின் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணட்டும். மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த கல்யாணம் எப்போ அப்படிங்கிற ஒரு முடிவோடு உங்களை நோக்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய சாரி கேட்கணும், உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்புறம் நிறைய டஃப் சைக்கிள்ஸை முடிக்கணும். ஏன்னா காமிக் எனர்ஜி நான் இங்கே பார்த்தேன். எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? காமிக் எனர்ஜி வெளியில் வருதான்னு பார்க்குறேன். ஏன்னா டெவில் எனர்ஜி இதை ஷஃபில் பண்ணும்போது நல்லாவே வெளியில் வந்துச்சு. இந்த இதுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுமான்னு பார்க்கலாம். இது 2 கார்டு வெளியில் வருது. வா, இது என் கையை மீறி என் கையில் நிற்கிது. டவர், நான் சொன்னேன்ல டவர். சப்போஸ் இந்த மாஸ்குலின் வந்து கோழைத்தனத்தை வந்து கண்டினியூ பண்ணாங்க, இந்த 2 ஃபேஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எகேன்ஸ்டாக நிற்கல, இல்லைனா இந்த காமிக் ஃபெமினினுக்கு எகேன்ஸ்டாக நிற்கல, இல்லைனா அவங்க ஃபேமிலிக்கு எகேன்ஸ்டாக நிற்கல, அவங்களுக்கு பண்ணுற துரோகத்துக்கு டவர். இந்த டவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யூனியன், டெம்பரன்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. இந்த மாஸ்குலினை துவைச்சி அலசி அயன் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியை சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹோப் இருக்கும். இது நடக்கிறது எல்லாமே உங்களோட நன்மைக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் இது ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த கனெக்ஷனை. இந்த மாஸ்குலினுக்கு நடக்க வேண்டிய பாடமெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நிச்சயமாக வந்து இந்த மாஸ்குலின் இந்த முடிவு எடுப்பாங்க, நிச்சயமாக முடிவெடுப்பாங்க. அந்த முடிவெடுத்து அவங்களா வந்து உங்ககிட்ட வந்து காதலை பற்றியோ கல்யாணத்தை பற்றியோ பேசுகிற வரைக்கும் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ரொம்ப தெளிவாக சொல்லணும். இது ஹார்ஷாக தான் நான் சொல்கிறேன், வேலையை பாருங்கள். நீங்கள் இந்த கனெக்ஷனுக்கும் எதுவும் பண்ண தேவையில்லை, இந்த மாஸ்குலினுக்கும் நீங்கள் எந்த கைடன்ஸும் கொடுக்கணும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் யுவர் டிவைன் ஃபெமினின் அப்படி ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு மேட்சாக இருந்தால் வரட்டும், மேட்சாக இல்லைனா போகட்டும். அந்த ஆட்டிடியூடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் தன்னால் வாழை சுருட்டிட்டு வந்து சேருவாங்க. அப்புறம் ஈகோ இல்லை, நான் தான் பெரிய ஆள் கிடையாது, அங்கே அதுக்கெலாம் இடமே கிடையாது. ஏன்னா அது ஈகோ அப்படின்னு போடுறதுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து பறந்து போயிடுவீங்க. அது இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தான் அந்த மாஸ்குலினோட சப்போர்ட், உங்களோட பேஷன்ஸ் தான் அந்த மாஸ்குலினை இந்த முடிவை எடுக்கிறதுக்கு தூண்ட போது இல்லை காரணமாக இருக்க போது. அடுத்தது இந்த மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பி தேர், அதுவே போதும். அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாஸ்குலின் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணட்டும், கொஞ்சம் எஃபர்ட் போடட்டும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த மாஸ்குலின் எஃபர்ட் போடட்டும். எஃபர்ட் போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரியறதுக்குள்ளே அவங்க அது இது வேலையெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ஒரு டவர் இருக்குது. அந்த டவர் இந்த மாஸ்குலினை இந்த எனர்ஜியில் கொண்டு வந்து நிறுத்தும். அப்படி இந்த டவருக்கும் அவங்க கேட்கல அப்படின்னா இன்னொரு டவர் இருக்குது, அதுக்கும் கேட்கலன்னா இன்னொரு டவர் இருக்குது.
ஸோ இந்த டவர் நிற்க போகுது என்னன்னா நோ, ஒவ்வொரு தடையும் அதோட சீரியஸ்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதாவது ஸ்பிரிட்ஸ் வந்து டியூன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படின்னா ஷாக்கு, எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க கேட்கல, இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க கேட்கல, லைட்டாக இரும்பு கடிச்ச மாதிரி இருக்குன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஒரே ஹை ஷாக் தான், ஹை வோல்ட் வச்சு இந்த மாஸ்குலின் மறந்ததெல்லாம் ஞாபகம் வர மாதிரி ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இந்த மாஸ்குலினுக்கு போக போகுது. ஸோ வெயிட் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ். நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க, உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாடம் கற்றுக்க வேண்டியது எல்லாமே மாஸ்குலின் எனர்ஜி தான். ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்து நிச்சயமாக டவர். கண்டிப்பாக நான் காமிக் எனர்ஜி எடுக்கும்போது இங்கே டவர் வருது. இந்த டவர் வந்து காமிக்கா கூட இருக்கலாம், இல்லை காமிக் எனர்ஜி, இல்லை காமிக் பீப்புள். நான் காமிக்னு சொல்கிறது எக்ஸாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஃபேமிலியாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிக்காத யாராக வேணால் இருக்கலாம். ரொட்டீன். ஓகே, ஐ எம் சீயிங் சாரி. ஸோ அந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக ஒரு சாரி அப்பாலஜியோடு வருவாங்க. பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓ மை காட், எமோஷ்னல் ஃபூல். நான் சொன்னேன் இல்லையா, ஹீ இஸ் அன் எமோஷ்னல் ஃபூல். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்கள் வேலையை உங்களை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, ஒரு முட்டாளுக்கு வந்து பாடம் எடுக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த முட்டாள் வந்து தானாக பாடம் கற்றுக்கிட்டா தான், தானாக பாடம் கற்றுக்கிட்டு தானாக முடிவெடுத்து வந்தால் தான். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை சொல்கிறாங்க, அந்த முட்டாளை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்றாங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேட் டு கெட் டவுன்லோட்ஸ். அதாவது உங்கள் வாழ்க்கையை பற்றின புரிதல் வேணும் அப்படின்னா நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுலேருந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கான வழி கிடைக்கும். ஸோ மெடிடேஷன் நல்லா பண்ணுங்கள். ரீட் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். ஓகே, நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான புக்ஸ் படிங்க, இல்லைனா வந்து பாபாவோட சத்சரிதம் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ, பகவத்கீதை கூட படிக்கலாம். கம்மிங் டு யுவர் ஹோம். such a beautiful energy. இந்த சர்ப்ரைசிங் கார்டு வச்சுருக்கேன், சொல்கிறேன். ஓகே, இது வந்து மாஸ்டருக்கு இந்த டவர் வரதுக்கு காரணம் பேட் கர்மா. அந்த பேட் கர்மா எதுவுமே இல்லை, உங்களுக்கு பண்ண பேட் கர்மா தான். நீங்கள் டோன்ட் வரி. கம்மிங் டு யுவர் ஹோம். இந்த மாஸ்டர் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, நான் 2 விஷயம் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். இந்த மாஸ்டர் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கதவை தட்டுவாங்க, ஏன்னா உங்கள் பெல் போட போகிறாங்க. அப்போ வந்து ஷோ கைண்ட்னஸ். அப்போ வந்து டோன்ட் ட்ரீட் ஹிம் ஹார்ஷ்லி, அவ்வளோதான். டேக் அ பிரேக். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சப்போஸ் இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா, அப்போ வந்து யூ ஹாவ் டு ட்ரீட் த மாஸ்குலின் வித் கைண்ட்னஸ். ஹைன்சைட்னு சொல்ல வரேன், ஏன்னு தெரில. ஸோ என்ன அப்படின்னா, மறைக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாஸ்குலினுக்கு தெரியல, இல்லைனா தெரிய வரப்போகுது. ஓகே, சப்போஸ் இந்த மாஸ்குலின் உங்கள் வீட்டுக்கு வந்தால், யூ ஆர் நாட் அ குட் ஃப்ரெண்ட். ஸ்பிரிட்ஸ் வந்து மாஸ்குலினை சொல்கிறாங்க, ஹீ இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஹீ இஸ் ஸ்டில் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஏன்னா ஹீ இஸ் அன் எமோஷனல் ஃபூல். அவங்க வந்து பேக் போன் ஸ்பைன். இன்னுமே இந்த மாஸ்குலினுக்கு வந்து சுயமரியாதை இதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அடிமையாக இருந்து பழகினவங்களுக்கு முதுகெலும்போடு எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறதே பெரிய போராட்டம் தான். அந்த போராட்டம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஓகே, விசிட் டெம்பிள் டு கிளென்ஸ் பேட் எனர்ஜி. ஸோ மேபி இந்த மாஸ்குலினை சுற்றி உங்களை சுற்றி நிறைய பேட் எனர்ஜி இருக்கலாம். கோ டு டெம்பிள், கிளென்ஸ் தட் எனர்ஜி. எந்த கோயிலுக்கு வேணால் போங்க, பாபா கோயிலுக்கு கூட போங்க, கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.